முக்கியமாக விஜய் அவர்கள் இந்த 41 பேர் இறந்ததுக்கு எந்த மாதிரியான பொறுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு இந்த ரூலிங் கவர்மெண்ட்டும் அப்புறம் அதிகாரிகள் போலீஸும் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் இது வந்து குறுகலான ஏரியா, இதுல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? முதலமைச்சர் வந்தப்ப 3000 போலீஸ் இறக்குனாங்க, புரியல அவுட். அதை தாண்டி இப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உருக்கமாக ஒரு பதிவையும் வந்து வீடியோவாக போட்டிருக்காரு. அதில் சில ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நான் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணேன், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இது நடந்தது? நெக்ஸ்ட் சிஎம் சார் அவர்களே, உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டில் எல்லா ஆஃபீஸில் தான் இருப்பேன், அதை விட்டுட்டு என் மக்களை வந்து தொடாதீங்க. நெக்ஸ்ட்டு கரூர் மக்கள் இறந்து போனவங்கள நான் நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில உருக்கமான ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. தான் சினிமாக்காரருங்க எல்லா பழியும் யார் மேலே தான் போட்டுட்டு ஒரு படம் ஓடலன்னு வச்சு நான் அப்பயே சொன்னேன், இந்த கதை சரியாக வராது, கேட்காம எடுத்தாங்க, தோல்வி அடைச்சு. இப்போ டைரக்டர் இப்போ என்ன பழி சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஸ்டாலின் இவரை பழி வாங்குற அளவுக்கு ஒரு எத்தனை தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி அப்படியே 10 சட்டமன்ற தேர்தல்கள் அப்படியே திமுக மண்ணக்காவை வச்சு மற்ற கட்சியெல்லாம் கதறி போய் தேர்தலே நிற்காத ஒரு பள்ளிக்கூடத்து பையன். கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். கரூரில் மாத்திரம் ஏன் நடந்ததுன்னு கேட்குறேன், நியாயமான கேள்வி. கரூருக்கு நீ என்னைக்கு போகிறதா இருந்த? ஷெட்யூல்டு டேட் என்ன? நீ ஏன் அதுக்கு முன்னாடியே அங்கே போன? மகா பெரிய கூட்டத்தை உனக்கு வந்த கூட்டத்தை போல 2 பங்கு கூட்டத்தை நடத்தி அருமையாக நடத்தி முடிச்சுட்டு போயிட்டார். செந்தில் பாலாஜி பேரை கெடுக்கிறதுக்காகவே இதையெல்லாம் நடத்தினேன்னு இப்போ உன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன? கரூர்ல இவரு 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு பாட்டு பாடுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சர்க்கார் படத்துல அந்த சீன் எல்லாம் பார்த்துருக்கோம், அதே சீன் இதில் இருக்கு. அப்படித்தாம்மா டாக்டர்கள்லாம் அயோக்கியர்கள்னு போட்டு ஒரு படம் எடுத்தாரு. கிண்டியில் ஒருத்தர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து டாக்டரை கத்தியால குத்துறான். அதே தான் விஜயகாந்த் பண்ணார். ரமணாவில் டாக்டர்கள்லாம் அயோக்கியன்னு காட்டாரு. உடம்பு சரியில்லாம் படுத்த போது அந்த அயோக்கிய டாக்டர்கள் தான் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி. அங்க வந்தவங்க செருப்பு தூக்கி விசிறி அடிக்கிறதுக்கு என்ன சார்? அதுதான்மா, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம இந்த கேள்வி. இப்போ இவங்களோட ஆளுங்களே அதை செட் பண்ணி வேற என்ன? சினிமா நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எழுதி கொடுக்கறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? ஸ்கிரீன் பிளே பிரமாதமாக பண்ணி ரிஹர்சல் பார்த்து முடிச்சுட்டாங்க. உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? போலீஸ் தான் தப்பானவங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? தமிழ்நாட்டு போலீஸு கையாளாகாத போலீஸு, குற்றவாளிகள் எல்லாம் கிரிமினல்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிட்டு இருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கு. ஏன் பண்ணல? அவ்வளோண்டு குறுகலான இடத்துல நீ இப்போ சொல்கிற, கண்ணீர் விடுற, கதற, அப்படியே வங்காள விரிகுடாவே 1 இன்ச்சு வாடு அதிகமாகி போச்சு விட்ட கண்ணீர். மக்கள்னு சொல்லாதீங்க, தாவேக்காவை சேர்ந்தவர்கள் சொல்லுங்க. இப்போ அப்ப ஜெனரல் பப்ளிக் கிட்ட வந்து போய் இவங்க எல்லாருமே ஜெனரல் பப்ளிக் வேற மாதிரி பேசியிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள் இருப்பவர்கள்லாம் என்னை பத்தி பேசுறதா ஜாக்கிரதை என்னாரு. அடுத்தது என்னெல்லாம் ஒதுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கொண்டு விட்டு மனதை உடைந்து இருக்கிறேன், இது தவறாக எடுத்துக்கொள்ளாது என்பதை கேட்டுக்க வேண்டியதுதான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். ஃபைன் சார். சார், இப்போ நேஷ்னல் நியூஸாக ரொம்ப பதட்டமாக இருக்கிற ஒரு சூழல் என்னன்றதும் உங்களுக்கும் தெரியும். நீங்களும் டெய்லியும் அதை பற்றி பேசிட்டு தான் இருக்கீங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் இந்த 41 பேர் இறந்ததுக்கு எந்த மாதிரியான பொறுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு இந்த ரூலிங் கவர்மெண்ட்டும் அப்புறம் அதிகாரிகள் போலீஸும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் தொடர்ந்து இப்போது டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைதளத்தில் பேசப்படுது சார். அதை தாண்டி இப்போது விஜய் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உருக்கமாக ஒரு பதிவையும் வந்து வீடியோவாக போட்டிருக்காரு. அதில் சில ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நான் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணேன், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இது நடந்தது? நெக்ஸ்ட் சிஎம் சார் அவர்களே, உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டில் எல்லா ஆஃபீஸில் தான் இருப்பேன், அதை விட்டுட்டு என் மக்களை வந்து தொடாதீங்க. நெக்ஸ்ட்டு கரூர் மக்கள் இறந்து போனவங்கள நான் நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில உருக்கமான ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. தான் சினிமாக்காரருங்கிறது எல்லா பழியும் யார் மேலே தான் போட்டுட்டு ஒரு படம் ஓடலன்னு வச்சுங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த கதை சரியாக வராது, கேட்காம எடுத்தாங்க, தோல்வி அடைச்சு. இப்போ டைரக்டர் இப்போ என்ன பழி சொல்கிறாங்க அப்படின்பா. அதான் அவங்க வழக்கமே. ஜெயிச்சா இவரால், படம் வெற்றி 20 வாரம் ஓடிச்சுன்னா இவரால், ஃபெயிலியர் ஆச்சு நான் எவ்வளோ சொல்லி கேட்காம எடுத்தாங்க, போச்சு.
அதே அரசியல்னு கொண்டு வர்றாரு. ஸ்டாலின் இவரை பழி வாங்குற அளவுக்கு இவர் எத்தனை தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி அப்படியே 10 சட்டமன்ற தேர்தல்கள் அப்படியே திமுக மண்ணக்காவை வச்சு மற்ற கட்சியெல்லாம் கதறி போய் தேர்தலே நிற்காத ஒரு பள்ளிக்கூடத்து பையன், முகத்தில் கழுட்டுக்களை வச்சுட்டு இருக்கிறத தவிர, தாடி நரைச்சி போச்சுங்கிறத தவிர முதிர்ச்சி இல்லையே போகிட்ட. கரூரில் மாத்திரம் ஏன் நடந்ததுன்னு கேட்குறேன், நியாயமான கேள்வி. கரூருக்கு நீங்கள் என்றைக்கு போகிறதா இருந்த? ஷெட்யூல்டு டேட் என்ன? நீ ஏன் அதுக்கு முன்னாடியே அங்கே போன? எப்போ போன? செந்தில் பாலாஜி அங்கே முப்பெரு விழா நடத்துகிறார். மகா பெரிய கூட்டத்தை உனக்கு வந்த கூட்டத்தை போல் 2 பங்கு கூட்டத்தை நடத்தி அருமையாக நடத்தி முடிச்சுட்டு போயிட்டார். உடனே உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக அந்த கரூரில் போய் இடமே முன்னாடியே என்னைக்கோ போக வேண்டிய கூட்டத்தை முன்னாடியே போட்டு அங்கே போய் நின்று ஒரு ரகலை பண்ணியிருக்குது. செந்தில் பாலாஜி பேரை கெடுக்கிறதுக்காகவே இதையெல்லாம் நடத்தினேன்னு இப்போ உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல சார், இப்போ அரசியல் ரீதியா ஒரு ஸ்கெட்யூல்ஸ் மாறுறதுன்றது ஒரு மாறுறதுங்கிறது ரைட்டு, வேற ஊர்ல போட வேண்டிய. இப்போ நீங்க கேக்குற மாதிரி தானே சார் எல்லாருமே அதே தான் கேட்குறேன். ஏன் எல்லா ஊரையும் விட்டு ஏன் கரூர்ல போட்டேன்? கரூர்ல இவர் 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு பாட்டு பாடுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அது பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆன உடனே அந்த இடத்துல பயங்கர கும்பலா இருந்தது. அந்த கும்பலுக்குள்ள நடுவில் நிறைய பேர் இவர் பேர்ல செருப்பு வீசி தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு அதுவே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மயங்கி எல்லாருமே விழறாங்க, நடுவில் பூந்து கத்தியால கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் அதை நேரா பார்த்தவங்க தானே சார் இதெல்லாம் சொல்றாங்க. எல்லாமே டைலாக் தான். சர்க்கார் படத்துல அது மாதிரி தானே வரும் சார். மக்களையே இப்போ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சர்க்கார் படத்துல அந்த சீனெல்லாம் பார்த்துருக்கோம். அதே சீன் இதில் வருது. அப்படித்தாம்மா டாக்டர்கள்லாம் அயோக்கியர்கள்னு போட்டு ஒரு படம் எடுத்தார். கிண்டியில் ஒருத்தர் அந்த படத்தை பார்த்துட்டு டாக்டரை கத்தியால் குத்துறான். நீங்கள்லாம் சும்மா இருந்தீங்க, டாக்டர்கள்லாம் அயோக்கியான்னீங்க. அதே தான் விஜயகாந்த் பண்ணார். ரமணாவில் டாக்டர்கள்லாம் அயோக்கியான்னு காட்டினார். உடம்பு சரியில்லாம் படுத்த போது அந்த அயோக்கிய டாக்டர்கள் தான் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். சினிமாக்காரருக்கு என்னம்மா, நீ ஏன் கரூரில் அந்த மீட்டிங்கை போட்டேங்கிறத என் கேள்வி. செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய முப்பெரு விழாவை நடத்தி காட்டிட்டார். ஒரு அசம்பாவிதம் இல்லை. பார்த்தேன், அவர் பேரை கெடுக்கணும்னு முடிவெடுத்தேன். மேலேருந்து சொல்லி விட்டார்கள் சீன். அதே சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக சர்க்கார் படத்தில் வந்த சீன்ஸ் அப்படியே வருது. இல்லை, எல்லா சீன்ஸ் அப்படியே வருது. கார் வரல, மற்றெல்லாம் காட்டிட்டார். இல்ல சார், இப்போ நீங்க சொல்ற வழியே வச்சுக்கலாம் சார். அப்ப இவர் மேல அங்க வந்தவங்க செருப்பு தூக்கி விசிறி அடிக்கிறதுக்கு என்ன சார்? அதுதான்மா, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம இந்த கேள்வி. இப்போ இவங்களோட ஆளுங்களே அதை செட் பண்ணிருக்காங்க. சினிமா நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எழுதி கொடுக்கறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நல்ல சினாரியோ, நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற இது அவர் சொன்ன பிறகு தானே நமக்கு தெரியுது. இல்லையே சார், வீடியோவே இருக்கு சார், வீடியோவே இருக்கு. அதைத்தான் சொல்றேன் கரெக்டா. இதெல்லாம் டாபிக் எடுத்து பேசுறாரு பார்த்தீங்கல்ல. ஆக வரிசையாக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அங்கே நடக்கணும், எழுதி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, அது பிரகாரம் போல ஸ்க்ரீன் பிளே பிரமாதமாக பண்ணி ரிஹர்சல் பார்த்து முடிச்சுட்டாங்க. ஒரு கேள்வி கேட்குறோம்மா, ஒரு கூட்டம் அங்கே நிற்கிது. உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? போலீஸ் தான் தப்பானவங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு போலீஸு கையாளாகாத போலீஸு, குற்றவாளிகள் எல்லாம் கிரிமினல்ஸு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட உங்களோட மக்களை விடல மாட்டீங்க. உங்கள் நிர்வாகிகள் என்ன பண்ணி இருக்கணும், கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு வச்சுக்கிட்டு இருந்துருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிட்ருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? அந்த இடம் எப்படி கொடுத்தேன்? எனக்கு மாத்திரம் ஏன் குறுகலான இடத்த கொடுத்தேன்? உன் நிர்வாகியை அங்கே நடத்தணும். குறுகலான இடத்துல நடத்தினா இந்த ஆபத்து வரும்னு உங்கள் நிர்வாகிக்கு தெரியாதா? உன் கட்சியில் உன்னை தவிர உன் நிர்வாகிகள் எவனுக்குமே மூளை இல்லையா? இது கூட தெரியாதவன் தான் உங்கள் கட்சி நிர்வாகியா? அவ்வளோண்டு குறுகலான இடத்துல நீ இப்போ சொல்கிற, கண்ணீர் விடுற, கதற, அப்படியே வங்காள விரிகுடாவே 1 இன்ச்சு வாடு அதிகமாகி போச்சு விட்ட கண்ணீரில். உன் நிர்வாகிக்கு தெரியாது இந்த இடத்துல நடத்தினாக்கா அசம்பாவிதம் நடக்குன்னு ஐடியா இருக்காது. நான் இங்கே நடத்த மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்க வேண்டிய, வேணும்னு இந்த இடத்த கொடுக்குறாங்கன்னு நிறுத்தியிருக்க வேண்டியதானே. ஏன் முப்பெரு விழா நடந்த நீ அந்த கரூருக்கு கொடுத்துருந்த தேதி வேறு. முப்பெரு விழா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த உடனே அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு போகிற. எதுக்காக? செந்தில் பாலாஜி மேலே அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக நீ பிளான் பண்ணி போயிருக்கேன்னு உன்னை பற்றி மக்கள் பேசுகிறாங்க.
அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்லையே சார், மக்கள் இப்ப எல்லாருமே விஜய் அவர்கள் எல்லாருமே அதுக்கு மக்கள் அப்படின்னு சொல்லுங்க. சரி, மக்கள்னு மக்கள். சொல்லாதீங்க, தாவேக்காவை சேர்ந்தவர்கள் சொல்லுங்க. இப்போ அப்ப ஜெனரல் பப்ளிக் கிட்ட வந்து போய் இவங்க எல்லாருமே ஜெனரல் பப்ளிக் வேற மாதிரி பேசியிருக்காங்க, கண்ணீர் விட்டு கதறாங்க. நீங்கள்லாம் அவங்க ஆளு, அதனால உங்களுக்கு அப்படித்தான் வந்திருக்கு. எங்க மாதிரி ஆளுங்களுக்கு வர்ற செய்திகள் வேறையா இருக்குது. ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்குறாங்க. பொதுவான இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரூருக்கு நீ அன்னைக்கு போறதா இருந்தியா? சார் அரசியல் அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. கரூருக்கு அன்னைக்கு போறதா இருந்தியா? என்னத்துக்கு திமுக 30 விழா நடந்த உடனே நீ அங்க என்னத்துக்கு கூட்டம் போட்ட? செந்தில் பாலாஜி மேலேயும் திமுக மேலேயும் பழி போடணுங்கிறதுக்காக, இப்படி ஒரு அசம்பாவிதத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் நீ போட்டேன்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கு பதில் சொல்லு. ஓகே சார், இப்போ அங்க அந்த கூட்டம் நடக்குது. இபிஎஸ் அவர்கள் அங்க கூட்டம் நடத்தும் போதும் நடுவுல ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் அங்கே இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்ததா? இப்போ இவரு இந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னு, அதுவும் தொடர்ந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்தா மாதிரியும் அந்த ஆம்புலன்ஸ் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் விட்னஸ் பண்ணவங்க பேசுறாங்க. மேடையில ஏறிட்டு சொல்றாரு, ஒரு குழந்தை காணவில்லை, உடனே கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா எப்படி தெரியும் இருக்கு? அங்க இருக்க அவங்க ஆதவர்ஜினார் வந்து மேல சொன்னாரு, முதல்ல அதெல்லாம் ரெக்கார்டு. குழந்தை காணாம போச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாரு, உடனே ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி வரும், கரண்ட்டை கட் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்கிறோம். இப்போ இவருக்கு எப்படி தெரியும் கூட்டத்தில் பேசிட்டு குழந்தை காணாம போச்சுன்னு கண்டுபிடிங்கள் எப்படி சொன்னாரு? ஆதவர்ஜினா அவர் வந்து அர்ஜுனுக்கு எப்படி தெரிஞ்சது? அங்க இருக்கிறவங்க அதேதான், அங்க இருக்கவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து வீடியோ இருக்குது, பாருங்க, எடுத்து பாருங்க. சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. மயக்கம் போட்டு விழுவுறாங்க, பார்த்துட்டு உடனே மீட்டிங் முடிச்சுட்டு அந்த பக்கம் ஓடி போயிட்டார், இறங்கி போகல, போயிட்டார். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடிட்டார். சார் இத்தனை நாளா அவரு ஏன் வரவே இல்லை, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க, நீங்களும் சேர்ந்துதானே சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோம், பனையூர்ல இருந்தே எல்லா வேலையும் பண்றாரு, அவர் மக்களை இறங்கி போய் பார்க்கவே மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ மக்களை போய் இதுக்காக தான் நான் வந்து மக்களை போய் சந்திக்கல அப்படின்றதுக்கான ஒரு விடை இப்ப சொல்லாம சொன்ன மாதிரி இருக்குல்ல சார்? ஏமா இப்போ பரந்தூர்ல நடந்தது என்னாச்சு? அவர் கூட்டம் போட்டாரு, 2 கோடி பேர் வந்ததா நீங்க தானே சொன்னீங்க? 2 கோடியோ 3 கோடி பேர் இருக்காது. பரந்தூரில் நின்னது மதுரை எல்லாம் கூட்ட நெரிசல் இருக்குது. 2 கோடியா சார்? நான் சொன்னேன், நீங்கள் தான் ஊடகங்கள். திருச்சி மாநாட்டுக்கு போகும்போது செங்கல்பட்டுலேயே க்ரௌடு வந்துருச்சு, இங்கே டிராஃபிக் ஜாம் பண்ணாங்கல்ல. அந்த அளவுக்கு கூட்டமெல்லாம் இருந்தபோது சாவலி கரூரில் ஏன் செத்தாங்க? நீ ஏன் கரூருக்கு முன்னாடியே போன? அந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆதரவு இப்போ நீங்கள் அதைத்தாம்மா கேட்குற. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கூட்டத்துக்குள்ளார இவர் என்னத்துக்கு தண்ணி பாட்டில் எடுத்து போட்டாரு? எதுக்காக தண்ணி பாட்டில்? ஏன்னா அங்க கீழே இருந்து சொன்னாங்க விழுந்தாங்கல்ல, அப்போ ஆம்புலன்ஸ் வராம இருக்குமா? இல்ல சார், அதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி ஆம்புலன்ஸ் வந்தா மாதிரியும் சும்மாவே அந்த அதை காட்டுங்க. எடப்பாடி அதே தான் பண்ணாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்ச உடனே சொன்னாங்க, ஒரு விஜய் விடுங்க, எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒரு எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், பொறுப்பு இல்லாத ஆசாமி, அவரை பற்றி கவலை இல்லை. சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருந்தார் 2 தடவை. அவர் கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தோன்னா ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு ஒரு நல்ல தலைவனாக தான் வழி விடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. டிரைவரை பிடிச்சி அடிப்பாங்களா? நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸில் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்போமா? ஆம்புலன்ஸ் தான் அது, பட் நாங்கள் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். போலீஸ் கேட்கும், உள்ள பேஷண்ட் இருக்காங்களா? இல்லைன்னு நாங்கள் க்ளீனாக சொல்லிவிடுவோம். அப்போ நாங்கள் எல்லா டிராஃபிக்லையும் நின்று தான் போவோம். அந்த சைரனை யூஸ் பண்ண மாட்டோம், அந்த லைட்டை யூஸ் பண்ண மாட்டோம். சார் இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது சார். இதெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி எல்லாமே அங்க மக்களா பேசின அதை வச்சுதான் சார் இப்ப கேள்வி கேட்கிறோம். அது அவரை பார்க்க வந்த கூட்டமா அப்படித்தான் பேசுவாங்க. மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சும்மாவே அந்த ஆம்புலன்ஸ் வந்து சுத்தி இருந்தது, ஆனா அந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது அந்த இடத்துல, ஏன் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு அடுத்த கேள்வி அதே கூட்டம் தான் சொல்லுது. கரெக்ட் தான் சார். ஆனா கூட்டத்துக்கு வெளியில ஆம்புலன்ஸ் இருங்கம்மா, ஒரு பேசிக்கா உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் பக்கத்துல ஆம்புலன்ஸ் இருக்காது. அதுதான் சார், கூட்டத்துக்கு வெளியில நிக்கிறதும் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்களா? உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் பதில் சொல்றேன். கூட்டத்துக்கு வெளியில ஆம்புலன்ஸ் நிக்கிறதுன்றது யதார்த்தம், அங்க நிக்கலனா மக்கள் கேட்பாங்க. ஆனா கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அது நடுவுல ஏன் ஆம்புலன்ஸ் வந்ததுன்றதுதான் சார் இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அதுக்காக உள்ள வந்தது. அங்க உள்ள இவரே தண்ணி பாட்டில் எடுத்து போடுறாரு. ஏன் தண்ணி பாட்டில் எடுத்து போட்டார் கூட்டத்துல?
எதுக்காக போட்டாரு? சார் இது வந்து இந்த இல்ல, சீக்வென்ஸ் சொல்லுங்க, நமக்கு தெரியாது இல்ல சார். சொல்லுங்கம்மா. கரெக்ட் தான் சார். இவரே சொல்றாரு குழந்தை ஒன்று காணாமல் போய்விட்டது, அதை சொல்லிவிட்டு ஓடி போயிட்டார். அவருக்கு தெரியுது அங்கே நச்சுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு, ஓடுறாரு. இவ்வளோ கேள்விக்கு உங்ககிட்டயே பதில் இருக்கு, அந்த வீடியோவிலே இருக்கு பதில். சார் இன்னும் நிறைய இப்பவும் கேள்விகள் நீங்க சாமர்த்தியமா அதெல்லாம் வந்து திருப்பி அவர் ஆளுங்கட்சி மேல பழிய போடுறதுக்கு ட்ரை பண்றீங்க. சரிங்க. போடுங்க. அதில் மக்கள் அந்த அளவுக்கு இதா இருந்தாக்க நம்ம ஒன்றும், அது பாரதியார் பாட்டு தான்மா, கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லார். பண்ணுறது இப்படி எல்லாம் போகிறது முட்டாள்தனங்கிறது தெரியும். அதுக்கு அப்படி தெரிஞ்சு அங்கே போகிறான்றவன்னு நினச்சா நெஞ்சு பொறுக்குது இல்லைங்கிறத நம்ம பாடுவோம். சார் இப்போ நீங்க வந்து தொடர்ந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் மக்கள் நடுவில் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இப்போ கொந்தளிச்சு தான் சார் போயிருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட போய் கேட்டதுக்கு ஏன் திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு, ஏன் ஆம்புலன்ஸ் நடுவில் உள்ளே வந்தது, எப்படி திடீர்னு வந்து நடுவில் உள்ளே பூந்து கத்தியால் கிழிச்சாங்க, ஏன் அவர் மேலே செருப்படிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ கேள்விகள் கேட்டுட்டு தான் சார். அதெல்லாம் தினமணியில் தலையங்க எழுதியிருக்காங்கம்மா, படிங்க. நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் போட்டு தான் அவங்க பதில் எழுதியிருக்காங்க. எல்லாமே திட்டமிட்ட மாதிரி இருக்குது. அதை யார் திட்டமிட்டாங்க? படிக்கலையே அதை. இல்லை சார், திட்டமிட்டது விஜய் தான். தலைப்பே விஜய்க்கு, விஜய் பதில் சொல்ல வேண்டுங்கிறது தான். தினமணி திமுகவுக்கு எதிரான ஒரு பத்திரிக்கை, பாஜக ஆதரவு பத்திரிக்கை. சரி, இப்போ அதில் வந்திருக்கிற கட்டுரை, அதில் வந்திருக்கிற தலையங்கம், அதில் தெளிவாக எழுதியிருக்காங்க. அந்த நிருபர் அங்கேயே இருந்திருக்காரு. தடுக்க போனவர் அவரை வந்து அவர் பல பேர்த்துக்கு இது பண்ணியிருக்காங்க, அவங்களையெல்லாம் இது தடுத்துருக்காங்க. அந்த பக்கம் இருந்த இதெல்லாம் வெளியே ஓடுறதுக்கு இதெல்லாம் ஓப்பனாக இருந்ததை வந்து தொண்டர்கள் வந்து பேரிகேட் மாதிரிலாம் போட்டு மூடி இருக்காங்க, தடுத்துருக்காங்க. எப்படி பண்ணாங்க அதை? அதுக்கு அவங்க தினமணி தலையங்கத்தில் இருக்குது. சார் இப்போ இந்த மக்கள் கூட்டம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு ரசிகர்கள் வந்து போறது அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஜென்ஸ். ஓகே சார், அதெல்லாம் முடியாதுமா, மாசில் அதெல்லாம் முடியாதுமா. தேர் திருவிழா நடக்குதுமா, தேர் திருவிழாவில் இப்போ வந்து கும்பமேளா நடந்தது. கவர்மெண்ட் மேலே 1000 படி சொன்னாங்க. அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்கள் அதுதான் அந்த அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கூட்டம் போட்டால் 300 பேர் இறந்து போனான், ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து மாசில் வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட்டுக்கு அவார்டு கொடுத்தாங்கம்மா, அதை பார்க்க போனோம் 30 பேர் இறந்து போனோம் பெங்களூரில். சார் இப்போ இவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசின எல்லா தலைவர்களுமே இப்போ வந்து அவருக்கு இந்த நேரத்தில் அவரை ஹர்ட் பண்ண வேணாம், அவரும் எந்த மண்ணில் இருக்காருன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களும், அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் மேலே குற்றம் இருக்கதா செய்யுது, ஆனால் இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. கேட்க வேண்டியது, அதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலை, கேள்வி இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு கட்சி, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா டைரக்டர் கட்சி, மழையில் ஜனங்க நொந்துக்கிட்டு இருக்காங்க. திமுக செய்த அயோக்கியத்தனத்தை பார்த்தீர்களா, இந்த மழையை காப்பாற்ற முயன்றுடான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னை வந்து கேட்டாங்க, மழையில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல கட்சி தலைவன் அவங்களுக்கு சேவை செய்வான், அவங்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கு என்ன செய்யலாம்னு பார்ப்பான். இவன் சினிமாக்காரன் என்ன பண்ணுவான், இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது, தப்பாட ஓடுமான்னு தான் பார்ப்பான். அதான் பார்த்து அவன் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். சார் இப்போ இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருக்காருல்ல சார், எனக்கு ரொம்ப நான் நொந்து போயிருக்கேன், நான் உடஞ்சி போயிருக்கேன். சிஎம் சார், நீங்கள் வந்து என்ன டச் பண்ணுங்கள், என்ன வேணால் நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என் மக்களை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைகள் கூட இப்போ தீயா பரவிட்டு தான் சார். அது கரெக்டு. என்ன டச் பண்ணுங்க, என் தொந்தரவு ஒன்றும் பண்ணாதீங்க. நான் இதே மாதிரி அடிக்கடி இதையும் வந்து அரசியலாக்கி உங்கள் மேலே திருப்பி விடுவேன், உங்கள் மேலேயே ஆபத்து உண்டாகும். அப்புறம் எங்களை கூட தான் அது பேசுகிறாரு. என்னது நமக்கு சேனலுக்கெல்லாம் என்ன பேர், யூடியூப், சமூக ஊடகங்களா, சமூக வலைத்தளங்கள் இருப்பவர்களாம் என்னை பற்றி பேசுகிறத ஜாக்கிரதை என்னாரு. அடுத்தது என்னெல்லாம் ஒதுக்கிறதுக்கு ஆரம்பித்து கொண்டு விட்டு மனது உடைந்து இருக்கிறேன், இது தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் கேட்டுக்க வேண்டியது தான். அதனால தான் முதல்ல சொல்கிறேன், இவர் மாதிரி கூட்டம் போடுவார், அங்கே ஒரு 30 பேர் சாவாங்க,
உடனே சிஎம் பவர் நீ தான் அதை செய்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சரி இதெல்லாம் ஒரு ஷோவாச்சு. சார், இன்னொரு கேள்வி. இப்போ எல்லாருமே சமூக வலைதளத்தில் இந்த மக்கள் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, 8:15 இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் 8 மணிக்கு எப்படி செந்தில் பாலாஜி அவர் வந்தார், அதுக்கப்புறம் எப்படி அன்பில் மகேஷ் அவர் நெக்ஸ்ட் வந்தார், அதுக்கப்புறம் எப்படி இமீடியட்டாக ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் வந்து அறிக்கையை விட்டுட்டு உடனே 1 மணிக்கு நைட் எப்படி போனார். இதே விஷயம் ஏன் கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்போ ஏன் இது அவர் வரல? இங்கே வந்து ஏர் ஷோ நடந்ததில்ல, அப்போவும் இதே மாதிரி ஸ்டாம்பேட் நடந்ததில்ல, அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல? கள்ளக்குறிச்சியில் இல்ல, ஏர் ஷோல இங்க நடந்தது, மெட்ராஸ்ல, சென்னையில நடந்தது இல்ல, மெரினால நடந்தது. அங்கேயும் வந்து இந்த மாதிரியான வந்து ஏர் ஷோ நடந்தது சார். அங்கேயும் இந்த ஏர் ஷோ நடந்தது, பிளேன் எல்லாம் பறக்கும் போது. ஆமா, அங்கேயும் ஸ்டாம்பேட் வந்து நடந்தது, அங்கேயும் இறந்து போனாங்க. அப்பெல்லாம் அழாதவங்க ஏன் இப்போ இந்த இதுக்கு மட்டும் இப்படி அழுது உடனே அறிக்கை கொடுத்து உடனே வந்து மீட் பண்றது? இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் திமுக ஆட்சியில் இருந்ததா? ஆமா சார், அவங்க தான் முன்னாடி உட்காந்து இதெல்லாம் பார்த்தாங்க. அது அழுவுறது இல்லம்மா, அது விபத்து நடக்குதுமா. அதுல பிளேன் கீழே விழுவும். ஒரு தடவை அமெரிக்காவில் பிளேனுங்க விதவிதமாக ஷோ காட்டிக்கிட்டு வர்றாங்க. அதில் க்ளோஸாக பறந்து இப்படியும் போகும்போது ஒரு பைலட்டு விங்கில் அடிச்சிட்றாரு. டிவியில் அப்படியே வருது. அந்த பிளேனை அப்படியே வந்து லண்டனில் நடந்தது. அப்படியே கூட்டத்தில் இறங்கிடுச்சு. 300 பேர் செத்து போனாங்க. அந்த பைலட்டுக்கு அது என்னன்னே தெரியல. ஒரு பிளேனை அடித்து தள்ளிவிட்டவங்க அவனுக்கு தெரியல. அங்கே போய் இறங்கப்படுத்த அட பாவி 300 பேரை கொண்டு போட்டியாடான்னு. அப்படியே அந்த வீடியோ வருது. அப்படியே அந்த பிளேன் வருது. கடைசி முன்னாடி இருந்தவன் விஐபி பூரா கல்யாணம். டைட்டானிக்மா ஷிப்பு, பல கோடீஸ்வரர்கள் போனாங்க. அவன் சொல்கிறான், இந்த ஸ்பீடில் போவாத, லைஃப் போட்டெல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பு. என் ஷிப்பு வந்து அப்சல்யூட்லி ப்ரொடெக்டட், எந்த விபத்தையும் சந்திக்கும். நோ லைஃப் போட் ஃபார் மீ அப்படின்ட்டான். அப்புறம் அவங்க அலோவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. லைஃப் போட் வச்சு தான் ஆகணுன்னாங்க. விட்டு ஆட்டிட்டு போகிறான். ரெக்கார்ட் டைமை விட நான் அதுக்கு முன்னாடியே நான் நியூயார்க் நான் சேருவேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டுறான். நடுமத்தில் பனிப்பாறை அடிச்சுது. அத்தனை பேர் உள்ளே போகணும். மிகப்பெரிய 20ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யார் மேலேயும் தவறு சொல்ல முடியாது. இப்போ என்ன கேட்குறோம், கரூரில் நீ அந்த மீட்டிங்கை அன்றைக்கி போடுறதா இல்லை, அரசியல் ஏன் போட்ட, எதுக்காக ப்ரீபோன் பண்ண? திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்த உடனே நீ அந்த இடத்துல உடனடியாக அங்கே மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள விட நான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக, உன்னுடைய கெத்தை காட்டுறதுக்காக நீ வந்து அவதியாக முன்கூட்டியாக இது பண்ணி அவனுடைய அந்த மாவட்ட செயலாளர் என்றைக்கோ வரப்போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தவனை மிரட்டி அவனை கூட்டம் போட வச்சேன். ரெண்டாவது, அந்த இடத்துல இருந்த வெளியே போகிறதுக்கான வழி இருந்த இடத்தையெல்லாம் உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய நிர்வாகிகள் ஏன் பேரிகேட் போட்டு மூடினாங்க? இதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் தினமணியில் கேட்டிருக்காங்க. மாநில செயலாளரை மதியழகன் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். பிரயோஜனம் என்ன இருக்குது? எல்லாம் போயாச்சு. சரி சார், எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல ஏன் இன்னும் விஜய் அவரோட பேரை சேர்க்கல எஃப்ஐஆர்ல அப்படின்றது சேர்க்கணுங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ புஷ்பாங்கிற ஒரு படம் வந்ததுமா ஆந்திராவில், ரசிகர்கள் உள்ள போது 50 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஹீரோ லேடி இறந்துட்டாங்க. அல்லு அர்ஜுன் அவரை கைது பண்ணாங்க. ஏன் இன்னும் கைது பண்ணல? புசி ஆனந்தும் இப்ப சிடிஆர் நிர்மல் குமார் அவர்களும் வந்து எங்க போனாங்க? இல்ல சார், அவங்க வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க. முன்னாடியே ஜாமீன் அப்ளை பண்ணிருக்காங்க. நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? குற்றத்துக்கு நாங்களும் பொறுப்பு எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க போய் சரண்டர் ஆயிருந்தா மக்களுக்கு மேல இருக்கு. தலைமறைவா இருக்கு. நான் தலைமறைவாகலாமா? நான் அரசியல்வாதி இல்லை. நீ ஷோ காட்டுறவன். என்ன பண்ணிருந்த? குற்றத்துக்கு நான் பொறுப்பு இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லியிருக்கணும். சார், இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு இப்போ எல்லாமே தெரியும், அதனால நீங்க வந்து யாரையும் இதை ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தானே சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் அவருக்கும் சொல்றாங்க. அப்ப சிபிஐக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த கேஸ் ஏன் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கேட்கறதே ஒரு அழகான கேள்வி. நான் அதை தான் சொல்றேன். நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சிபிஐக்கு கேட்கறது தான். சாத்தாங்குள முடிவுகள், ஸ்டெர்லைட் இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, கொடநாடு எஸ்டேட் வழக்கு எல்லாம் சிபிஐ கிட்ட தான் இருக்குது. வருஷக்கணக்காக இருக்குது. நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சிபிஐ கேளு. அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. சிபிஐ கிட்ட போனதுக்கப்புறம் டெட் அண்ட் கான். இந்த கேஸ் அப்படியே போயிடும், கவலையே படாது. சிபிஐ கிட்ட கேளு. பழனிசாமி அப்படி தானே தப்பிச்சுக்கிட்டு வர்றாரு. பச்சையாக சொன்னார்னு, ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு கொன்றதை நானே டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது பண்ணவங்களாம்
சாதனை செஞ்ச மாதிரி கையை காட்டிட்டு போகிறான். நிலமா அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து நாம் வந்து இது சொல்லலை. உன்னுடைய இவங்க நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்கோம், இந்த நாங்கள் பொறுப்பு இருக்கிறோம், நான் எங்கள் மேலே குற்றம் இல்லைங்கிறத நிரூபிப்போம்னு சொல்லிட்டு இவங்களே சலண்டராக இருக்கணும். தலைவனாக இருந்தால் அதை பண்ணிடுறேன். இறந்ததுன்றதையும் தாண்டி குழந்தைகள் இறந்தது. குழந்தைங்களுக்கு அரசியலுக்கு என்னம்மா சம்பந்தம்? குழந்தைய ஏமாத்து. அதைத்தான் சொல்ல வர்றோம். நீங்கள்லாம் அடித்து உளுந்து செத்து போயிட்டு இருக்கிறீங்க. சினிமாக்காரன் வீட்டுக்குள்ளார போய் ஆளு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். 10 பைசா கொடுக்குறேன், இன்னும் வாயில் வரல, ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மாதிரி ஊடகக்காரர்கள் தான் அவர் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொல்கிறீங்க. கொடுத்ததுக்கு எங்கே ஆதாரம்? அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயா விட்டாரு? ஆமா சார், அறிவிச்சிருக்காங்க சார். காட்டுங்களேன். ஆதரிக்கிறீங்க, உயிரை விடுறீங்க, விஜய் காப்பாற்றது முயற்சி பண்றீங்க. அவசியமே நான் தான் சொல்றேனே, அவர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சதுக்கு முக்கிய காரணம் உங்களை போன்ற ஊடக ஆட்கள். தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடினீங்க. எதை பற்றியும் கவலைப்படல. விக்கிரவாண்டியில் அவர் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டம், அங்கேயே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சாப்பாடு சரியாக போடல, எந்த ஏற்பாடும் பண்ணல, கழிப்பறைகள் கட்ட ஏற்பாடு பண்ணல. அவரோட முதல் கூட்டத்திலே அந்த குற்றங்கள்லாம் நடந்தது, மறைச்சிங்க. விஜய் மாதிரி அவதார புருஷன், டேனியல் ஹஸ் கம் அப்படி பேசுனீங்க. ஷேக்ஸ்பியரின் லாங்குவேஜ் தான், இப்படி தான் பேசுனீங்க. இப்படி பேசி தான் அவர் வந்து நம்மளை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க போது. அதனால தான் அங்கிள் அரசியலாக பேசினார். இல்ல சார், இப்ப இதுல கூட 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு பாடுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல சார். அதை தான் நான் சொல்றேன். சர்க்கார் படத்தை சீனு அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அதனால தான் வந்ததுன்னு சொல்லி இப்போ செந்தில் பாலாஜி மேலே போடுறதுக்காக தான் நீ கரூரில் மீட்டிங்கே வச்சேங்கிறேன் நான். நீ கரூரில் மீட்டிங் வச்சதுக்கு காரணமே 30 விழா பிரமாதமாக அவர் நடத்திட்டாரு. அதை அடித்து காட்டி அவன் பேரை குட்டிச்சோர் பண்ணுறான் இல்லையா பாருங்கிறதுக்காக தான் எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய கரூர் மீட்டிங்கை முன்னாடி ப்ரீபோன் பண்ணி அங்கே வந்து நடத்தினேன்றது தான் மக்கள் பார்வையில் வந்திருக்கிற இது. சார், இப்போ பிஜேபியிலேருந்து 8 பேர் கொண்ட குழு ஹேமமாலினி அவங்களோட தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்காங்க சார். அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர்களுக்கு இங்கிலீஷில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லா விஷயமுமே. அப்போது அது மக்களை அவங்க டைரெக்டாக பார்த்து பேசுகிறாங்க. நிர்மலா சீதாராமனும் வந்து அவங்களும் டைரெக்டாக பேசுகிறாங்க. மக்களே டைரெக்டாக பேசும்போது கூட மக்கள் கூட பொய் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசக்கூடாது. மக்கள் உண்மையை பேசுங்கிறது என்ன இருக்குது?